வெல்கம் டு டேப் ஐஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆர்ஆர்பி குரூப் பியோட நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. எக்ஸாம் எல்லாருமே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம ஒவ்வொன்றா அப்ளை பண்ணிட்டு வரோம். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ எல்லாரும் நிறையா போஸ்ட் இருக்குல்ல. ஸோ மொத்தம் ஆர்ஆர்பி குரூப் டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் டிஆர்டி, ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல், டிஎல் அண்ட் ஏசி, எஸ்என்டி, பாயிண்ட்ஸ்மேன் சொல்லிட்டு மொத்தம் ஒரு 14 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து மொத்தமாக அவங்க கொடுத்துருக்க போஸ்ட், ரயில்வேல குரூப் டியில் கொடுத்துருக்க போஸ்ட். இதில் நம்மளுக்கு சதர்ன் ரீஜியனில் என்னெல்லாம் போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மொத்தம் 14 போஸ்ட் வந்து சதர்ன் ரீஜியனில் எத்தனை போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சதர்ன் ரயில்வேல சென்னை ஜோன் அப்படின்றதுல ஒரு 10 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 14லேருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு 10 போஸ்ட். சரி, இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எந்த இதுக்கு நான் வந்து ஹையஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறேன், இது எனக்கு லோயஸ்ட் ப்ரியாரிட்டி, நான் அதிக மார்க் எடுத்தேன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸில் இந்த போஸ்ட் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறப்பே கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன மாதிரி போஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேகன்சி பார்ப்பாங்க. டோட்டல் வேகன்சி எவ்வளோ இருக்குது, ஒவ்வொன்றிலையும் வேகன்சி கொடுத்துருக்காங்களா. இப்போ இல்லை 19, 65, 13 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இருக்கல ஹையஸ்ட் வேகன்சி அது 556 ட்ராக் மெயின்டெனர். அப்போ ஃபஸ்ட்டு அதை போடுவோம். சரி, அடுத்து அப்படின்னு பார்த்தோம்னா பாயிண்ட்ஸ்மேன் 2வது 241 அதை போடுவோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஹையஸ்ட்டாக இருக்குது 43 அசிஸ்டன்ட் டிஆர்டி அதை போடுவோம் சொல்லிட்டு அப்படி போட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ எப்பயுமே போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து போஸ்ட்டை வச்சே போடக்கூடாது. எவ்வளோ போஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வச்சு போடக்கூடாது. மோஸ்ட்டாக போடுறது எப்பயுமே என்ன பண்ணணும், ஒர்க் நேச்சரை வச்சு போடணும். அதே மாதிரி எதில் நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷன் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து இதில் என்ட்ரி லெவலில் போனாலும் இதில் என்ட்ரு ஆகிட்டு நம்ம எப்படி உடனே ஹை போஸ்ட்டுக்கு போகிறது, ஸோ அதை மாதிரி பார்த்து தான் நம்ம போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டியது பாயிண்ட்ஸ்மேன். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். பாய்ஸ்னாலும் சரி கேர்ள்ஸ்னாலும் சரி 2 பேருமே பாயிண்ட்ஸ்மேன் கொடுக்கலாம். இந்த எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஸோ இது நம்ம யாரு கீழே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் மாஸ்டர். ஸோ ஸ்டேஷன் மாஸ்டர் கீழே தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை போஸ்ட்டா, நம்ம குரூப் டியில் தானே போனோம். இது லெவல் 1 போஸ்ட் தான் நம்மளுக்கு. ஸோ லெவல் 1 போஸ்ட்னால இவங்களுக்கு அசிஸ்டண்ட்டாவோ இல்லை இவங்க சொல்கிற ஒர்க்கு நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்மேனில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போகிறதுக்கு வந்து ஐ ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ ஃபிட்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு A2 இருக்கணும். ஸோ A2 அப்படின்றது வித்தவுட் கிளாஸ், நம்ம வந்து கண்டிப்பாக கண்ணாடி போட்டுருக்கக்கூடாது. அந்த கலர் பிளைட்னஸ், ஸோ நைட் விஷன் இது எல்லாமே பாஸ் ஆகிருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ பாயிண்ட்ஸ்மேன் B அப்படின்றது ஒரு நல்ல போஸ்ட். இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்க வேண்டியது நம்மளுக்கு வந்து இது இருக்கா, நம்மளுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா. கண்ணாடி போட்டுருந்தா இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஸோ கண்ணாடி போடாதவங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நம்ம என்ட்ரி லெவல் வேணால் கம்மியாக இருக்கும், ஆனால் நம்மளுக்கு போக போக ஒரு மல்டிபிள் எக்ஸாம்ஸ் நிறையா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் உள்ளே போயிட்டோம்னாலே இந்த போஸ்ட்டுக்கு நிறைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் இருக்குது. நம்ம டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறோம் அப்படின்னா கூடிய சீக்கிரமே ஹை போஸ்ட் அப் டு இந்த பாயிண்ட்ஸ்மேன் B இருக்கா, அடுத்து A போகும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு லெவலாக போகிறப்ப ஸ்டேஷன் மாஸ்டர் லெவலுக்குமே நம்ம என்னது ஈஸியாக போயிடலாம். ஸோ நம்ம வித்தின் ஷார்ட் ஸ்பேனில் நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் போஸ்ட் வரைக்குமே போகலாம். ஸோ அதனால பாயிண்ட்ஸ்மேன் B அப்படின்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரி, அடுத்து எந்த இது கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் TL அண்ட் AC அப்படின்னு இருக்கு. TL அப்படின்னா ட்ரெயின் லைட்டிங் அண்ட் AC அப்படின்னா ஏர் கண்டிஷன். ஸோ நம்ம எல்லாம் ட்ரெயினில் போகிறோம்ல, நம்ம என்னென்ன இருக்குது, அன்ரிசர்வ்டு இருக்குது, ஸ்லீப்பர் இருக்குது, 3 டயர் இருக்குது, 2 டயர் இருக்குது, 1 டயர் AC வரைக்குமே இருக்குது. ஸோ அதில் இருக்க லைட்ஸு, அதோட AC கண்டிஷன் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான் அசிஸ்டன்ட் TL அண்ட் AC அப்படின்றது. ஸோ இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் கீழே வருது. ஏன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட், ஏன்னா லைட்டு ஃபேன் இதெல்லாமே என்னது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டதானே. ஸோ அதெல்லாமே இது ஒரு நார்மல் ஒரு பேசிக்காக நல்ல ஜாப் தான் இதுவுமே. ஸோ இதுக்கு நம்ம செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு பாயிண்ட்ஸ்மேன் கொடுத்தோம் அப்படின்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸு TL அண்ட் AC கொடுக்கலாம். ஸோ அடுத்த ப்ரிஃபரன்ஸ் நம்ம எதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் SNT அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். ஸோ நம்ம எல்லாமே என்னது ரயில் இது ட்ரெயின்ஸ் போகிறது வர்றது எல்லாமே நம்ம சிக்னல் இருக்குல்ல, நம்ம சிக்னலை பார்த்து தான் வந்து கேட் போடுவாங்க. ஸோ சிக்னலை வச்சு தான் நம்ம போகலாமா வேணாமா, ரெட்டு க்ரீனு அதை வச்சு தான் ட்ரெயின் பாஸ் ஆகுதா இல்லை வெயிட் பண்ணணுமா அப்படின்றதெல்லாம் இருக்கும். ஸோ அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அதை பேஸ் பண்ணி. ஸோ டெலிகம்யூனிகேஷன் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறது தான் ஆஃபீஸில் கம்யூனிகேஷன் தான். இந்த ட்ரெயின் இந்த இடத்துல ஸ்டாப் ஆயிருச்சு, ஸோ அது வந்து இது டிலே ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு டெலிகம்யூனிகேஷன் தான். ஸோ அவங்களுக்கு நம்ம அசிஸ்டன்ட். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல போஸ்ட் தான். இது நம்ம தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ஸோ நம்ம அடுத்து என்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு கொடுக்கலாம், அசிஸ்டன்ட் TRD. இதுக்கு வந்து 4th ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம்.
அசிஸ்டன்ட் டிஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டது தான். ஸோ அந்த பவர் சப்ளை இருக்குல்ல, ட்ரெயினுக்கு நம்ம பவர் சப்ளைலாம் கரெக்டாக போகுதா, ஸோ அதெல்லாம் கரெக்டாக ரெகுலரைஸாக இருக்கா அப்படின்ற மாதிரி பார்க்க தான். ஸோ என்ன சொல்லுவாங்க, ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஆர்டி அப்படின்னா ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ராக்ல போகிறதுக்கு நமக்கு வந்து பவர் சப்ளைலாம் கரெக்டாக போகுதா வைக்குதான்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் தான். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் ரோல் மாதிரி. ஸோ ஆல்ரெடி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே நம்ம அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு நல்ல ஒரு டீசெண்டான போஸ்ட் தான். இதுக்கு நீங்கள் 4th ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரி, நான் அடுத்து எனக்கு சொந்த ஊர்லேயே வேலை வேணும், எனக்கு பக்கத்துலேயே இருக்கணும், எனக்கு எல்லாமே உள்ளே கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கான போஸ்ட் தான் அசிஸ்டன்ட் லோகோ ஷெட். 5th ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் இது கொடுக்கலாம். ஸோ இது வந்து யாருக்கு அப்படின்னா நமக்கு வந்து சொந்த ஊரில் வேலை வேணும். இப்போ திருச்சி இது வந்து பார்த்தீங்கன்னா லோகோ ஷெட்ன்றது 2 இருக்குது, எலக்ட்ரிக்கலும் இருக்குது, டீசலும் இருக்குது. ஸோ திருச்சிலையும் இருக்குது, ஈரோட்லேயும் இருக்குது. ஸோ நம்ம அங்கே பர்மனெண்ட்டாக உங்களுக்கு போஸ்டிங் இது எடுத்துட்டீங்க அப்படின்னா பெர்மனன்ட் போஸ்டிங் உங்களுக்கு அங்கே தான் இருக்கும். நீங்கள் ஃபுல்லாகவே உங்களுக்கு உள்ளே எல்லாமே கிடச்சிரும். ஸோ அங்கே ஸ்கூலாக இருக்கட்டும், ஹவுசிங்காக இருக்கட்டும், எல்லாமே என்னது உள்ளே லோகோ ஷெட்னா அந்த ஷெட்டுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஸோ இதுவுமே என்னது ஒரு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இந்த போஸ்ட்டு நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு சொந்த ஊரில் சொந்த ரீஜியன்லேயே பக்கத்துலேயே உங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். சரி, அடுத்து சில போஸ்ட் இருக்குது. இப்போ ஒரு 5 போஸ்ட் பார்த்தாச்சு. மீதி இருக்க 5 போஸ்ட்டை நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம். ஆனால் மோஸ்ட்டாக என்னது நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அந்த ப்ரிஃபரன்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து அசிஸ்டன்ட் பிவே பெர்மனன்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது கொடுக்கலாம். ஸோ இதுவுமே என்னது ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது தான், பெர்மனன்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ட்ராக் எல்லாமே மோஸ்ட்டாக அடுத்து வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினாக இருக்கட்டும், ட்ராக் மெயின்டெனராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே என்னது ட்ராக் மெயின்டெனன்ஸாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த கேரியர் வேகன் அண்டு பிரிட்ஜ் அப்படின்னு இருக்கா, ஸோ இதையுமே நீங்கள் மாற்றி கொடுக்கணும். இந்த கேரியர் வேகன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம போகிறோம்ல, பீப்புள்ஸ் போகிறோம்ல, அது வந்து கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ராவல் பண்ணுற அந்த கோச்சை வந்து கேரியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேகன் அப்படின்றது நம்ம கூட்ஸ் கொண்டு போகிறோம்ல, ஸோ கூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிற அந்த ஒரு இதை வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அசிஸ்டன்ட் கேரியர் அண்ட் வேகன். அதோட மெயின்டெனன்ஸ் அதோட ஒர்க் பார்க்குறது தான் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்டது இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கே நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். இங்கேயும் அதே மாதிரி அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் அப்படின்றது ட்ராக் மெயின்டெனன்ஸ் மாதிரி தான். ஸோ அந்த சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கரெக்டாக ட்ராக்லாம் கரெக்டாக இருக்கா, ஸோ அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு அசிஸ்டன்ட் பிரிட்ஜும் சூஸ் பண்ணலாம். ஸோ இந்த கேரியர் வேகனுக்கு நீங்கள் 7 கொடுக்கலாம், அசிஸ்டன்ட் பிரிட்ஜுக்கு 8 கொடுக்கலாம். ஸோ இன்னும் 2 இருக்குது. என்னென்னது அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினும் ட்ராக் மெயின்டெனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷின் அப்படின்றதுல நம்மளுக்கு வந்து ஹை சேலரி இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அலவன்ஸ் நிறையா வரும். ஸோ இது வந்து 7th பே கமிஷன் அப்படின்றனால 35+ அந்த மாதிரி வந்துடும். ஸோ அலவன்சஸில் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் அலவன்ஸு, ரெண்ட் அலவன்ஸு, ட்ராவல் அலவன்ஸு, ஸோ இந்த மாதிரி அலவன்ஸ் நிறையா இருக்கும். ரிஸ்க் அலவன்ஸு அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க. நம்ம ஒரு 8 to 9 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போயிட்டாங்களே ட்ராவல் அலவன்ஸ் தான் கொடுத்துருவாங்க. ஸோ மீதி இருக்கிறத பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ட்ராக் மிஷினில் நம்மளுக்கு ஹை சேலரி இருக்கும். எனக்கு வந்து சேலரி பேஸ்டாக போகணும், என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் வந்து சேலரி தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவங்க இந்த ஜாப் சூஸ் பண்ணலாம். ஸோ இது 9th ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ட்ராக் மெயின்டெனர் அப்படின்றது ஒன்றும் இல்லை, இதுக்கு ஒரு 10th ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். ட்ராக் மெயின்டெனர் அப்படின்றது ட்ராக்கை ஃபுல் அண்ட் மெயின்டைன் பண்ணுறது. ஸோ இந்த இப்போ ஒரு ரயில்வே ட்ராக் இருக்குது அப்படின்னா இதை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சைடில் 2 போகும்ல அதுதான் ரெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது குறுக்க இருக்கிறத பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் போட்டிருக்க ஜல்லிக்கல் இருக்குல்ல அதை வந்து பேலஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸோ நமக்கு ஏதாச்சும் ட்ராக்ல இஷ்யூ இருக்கா அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறது தான் ட்ராக் மெயின்டெனர். ஸோ இதையுமே பார்த்தீங்கன்னா 4 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேயுமே 4, 3, 2 சொல்லிட்டு அப்படியே நம்மளுக்கு லெவல் போகலாம். ஸோ இதுவுமே நம்மளுக்கு நல்ல ஒரு போஸ்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் கீழே வருது, ட்ராக் மெயின்டெனர் 4 அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயுமே ஓரளவுக்கு சில ரொம்ப கம்மியான ப்ரொமோஷனல் எக்ஸாம்ஸ் இருக்கும். அதனால் இது என்னது இதுக்கு லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் எத்தனை ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத சொல்லிட்டேன். உங்களுக்கு தெளிவாகவும் நான் எழுதி காமிச்சிடுறேன். எது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றத நான் தெளிவாக எழுதி கொடுத்துட்றேன். ஸோ நம்ம கொடுக்குற ஆர்டர் படி ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ்மேன், இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி, அசிஸ்டன்ட் ட்ரெயின் லைட்டிங் அண்ட் ஏசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 3வது ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். 4வது ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டிஆர்டி ட்ராக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அது கொடுக்குறோம். ஸோ அந்த உள்ளூர்லேயே போஸ்ட் வேணும் அந்த மாதிரி நினைக்கிறவங்க 5th லோகோ ஷெட் இதை கொடுக்கலாம். ஸோ லோகோ ஷெட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இதை கொடுக்கலாம். அடுத்து 6th 7th 8th மோஸ்ட்டாக நம்மளோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். ஸோ 6th ப்ரிஃபரன்ஸ் நம்ம அசிஸ்டன்ட் பிவே பெர்மனன்ட் வே கொடுத்தோம். 7th கேரியர் வேகன், அசிஸ்டன்ட் பிரிட்ஜ் அப்படின்றது 8th, ட்ராக் மிஷின் 9th. இது வந்து கொஞ்சம் ஹை சேலரி அதிகமாக இருக்கும். ஸோ இது வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸ் 10th ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தோம். ஸோ நம்ம 10ஆவே பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து இதை பார்த்துட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.